பேசுவோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிபிஐ சம்மன், விஜய்க்கான இந்த சம்மனை என்னவாக பார்க்க வேண்டும்? வழக்கமான நடைமுறையா, அரசியல் இருக்கிறது என்ற பார்வையும் உள்ளதா? இல்ல, இது லாஸ்ட் டிச் எஃபர்ட், கடைசி முயற்சி. எப்படியாச்சும் பிஜேபி கூட்டணியில கொண்டாந்து அவரை சேர்க்கணும். அதற்கான ஒரு முயற்சியாக சிபிஐ தரப்புல இருந்து அவர்கள் என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் சம்மனுடைய தேவை என்ன, அவசியம் என்ன எனக்கு புரியவில்லை. 90 நாள்ல ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொன்னாங்க. 90 நாள் அந்த கால கடு முடிந்து விட்டது இல்லையா? இன்னும் அந்த இது சப்மிட் பண்ண வேண்டிய அந்த காலாவதிகளும் அவங்க பண்ணவில்லை. அது ஏன் பண்ணவில்லை என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. பாக்கி என்ன எவிடன்ஸ் வேணுமோ எல்லா எவிடன்ஸும் இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட சிபிஐ இது ஒரு அரசியல் நாடகமாக நடத்தி கொண்டு விஜயை வற்புறுத்தி எப்படியாச்சும் பிஜேபியினுடைய கூட்டணியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஒரு விஷயத்திலிருந்து தெரிய வருகிறது. நாளைக்கு சம்மனுடைய ஒரு சம்மேஷன் இப்படித்தான் இருக்கும். இது தொடர்பாக விஜய் தரப்பில் எந்த விதமான கருத்தும் சொல்லப்படவில்லை என்பது விமர்சனமாக முன்வைக்கப்பட்ட நிலையில், இறுதியாக நடந்த கூட்டத்தில் கரூர் விவகாரம் தொடங்கி ஜனநாயகன் படம் வரை அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, பழி சுமத்தப்படுகிறது போன்ற விஷயங்களை விஜய் பேசியிருந்தார். இதை எதிர்வினையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல, விஜய் பொறுத்தவரை விஜய் ஒரு கோழைங்க. அவர் ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரு. கரூர் அவருக்கு தெளிவாக தெரியும், அவருடைய குற்றம் தான் என்று தெரியும். ஆனால் அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு விட்டால் அப்புறம் மக்களிடையே தன்னுடைய அந்த செல்வாக்கு குறைந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் இப்படி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ட்ரம்ப் முதல் விஜய் வரை இருக்கின்ற ஒரே அந்த ஒரு பாயிண்ட், ஒரு எந்த பாயிண்ட்ல அவங்க எக்ரிபிளா இருக்காங்க பாத்தீங்கன்னா, தான் ஒரு காலத்திலையும் ஒரு தவறும் செய்யவில்லை என்றுதான் ட்ரம்ப்ல இருந்து விஜய் வரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைய அரசியல்வாதிகளினுடைய ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக நான் காண்கிறேன். ஏனென்றால் இன்று இருக்கின்ற இந்த இன்ஸ்டா யுகத்தில் நீங்க ஒரு கல்ட் ஃபிகராகத்தான் இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க தலைவராக இருக்க முடியும். அந்த ஒரு பாதையில் தான் விஜய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஒரு பாதையிலிருந்து பயணித்துக் கொண்டு இருக்கும்போது தன்னுடைய கட்சிக்கோ தனக்கோ யாருக்குமே இதுல பங்கே இல்லை என்றுதான் சாதிக்க வேண்டும். அதான் அவரு செய்திருக்கிறார். விஜய் என்னை பொறுத்தவரை அவர் ஜனநாயக டைம்லயே பேசியிருக்க வேண்டும். அது எப்ப பேசுறாரு? இப்பதான் பேசுறாரு. பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் பேசுறாரு தவிர அதுக்கு முன்னால பேசவே இல்லை. முதல்வர் என்னைக்கு பேசினார்? அந்த பிரச்சனை நடந்த அடுத்த நாளே பேசுகிறார். அப்ப முதல்வருக்கு இருக்கின்ற அந்த அக்கறை ஏன் ஒரு 300 கோடியோ 500 கோடியோ போட்ட இவருக்கு இல்லை என்று எனக்கு புரியவில்லை. அப்ப அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் ஒரு கோழை. இது இந்த விஷயம் மறுபடியும் மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சிபிஐயினுடைய இந்த சம்மன் அரசியல் அழுத்தமாகவும் பார்க்கப்படுகிறது என்ற கருத்தை நம்மோடு பேசிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது அரசியல் அழுத்தமாக பார்க்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் சமீபத்தில் பாஜகவிலிருந்து விஜய்க்கான அந்த அழைப்பு என்பதும் விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக தரப்பில் அவர் மீதான விமர்சனமும் அந்த அளவுக்கு கடுமையாக இல்லாமல் மாறி இருக்கிறதா சமீப காலமாக என்ற அந்த கேள்வியும் முன்னெழுப்பப்பட்ட நிலையில், ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த சென்சார் தணிக்கை வாரியத்தினுடைய மறு ஆய்வு என்பது இன்று நடத்தப்படுவதாக இருந்து அதுவும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சிபிஐயினுடைய சம்மன் என்பதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கூட்டணிக்கான ஒரு அழுத்தம் என்ற ஒரு கருத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் முன்வைத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இது அழுத்தமாக தனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை விஜய் ஒரு அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாகவும் எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை. ஆனால் போற போக்கில் அதை ஒரு பழி சுமத்தும் ஒரு செயலாக செய்கிறார்கள் என்று மறைமுகமாக அவர் விமர்சித்த ஒரு விஷயம்தான் நடந்திருக்கிறது என்ற ஒரு ரீதியில்